டெட் டிஆர்பி சைக்காலஜி. இட்டின் பிற மனநிலைகளின் இயக்கத்துக்கு தேவைப்படும் சக்தி லிபிடோ. இட்டின் பிற மனநிலைகளின் இயக்கத்துக்கு தேவைப்படும் சக்தி லிபிடோ. மேனிலை மனம் வலுவற்றுப் போய் இட்டின் ஆதிக்கம் தலை தூக்கினால் நெறிப்பிரள் நடத்தை தோன்றுகிறது. மேனிலை மனம் வலுவற்றுப் போய் இட்டின் ஆதிக்கம் தலை தூக்கினால் நெறிப்பிரள் நடத்தை தோன்றுகிறது. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ ஆகிய மூன்றும் இணைந்து செயலாற்றினால்தான் ஆளுமை சமநிலையும் பொருத்தப்பாடுடைய நடத்தையும் ஒருவனிடம் தோன்றும். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ ஆகிய மூன்றும் இணைந்து செயலாற்றினால்தான் ஆளுமை சமநிலையும் பொருத்தப்பாடுடைய நடத்தையும் ஒருவனிடம் தோன்றும். சிக்மண்ட் ஃப்ராய்டை பின்பற்றுபவர்கள் ஏரிக் எரிக்சன், அன்ன ஃப்ராய்டு, கார்ல் யூங், ஆல்பர்ட் ஆட்லர், காரென் ஹார்னே, ஹாரி ஸ்டாக் சுல்லிவான், ஹெய்ன்ஸ் ஹார்ட்மேன். சிக்மண்ட் ஃப்ராய்டை பின்பற்றுபவர்கள் ஏரிக் எரிக்சன், அன்ன ஃப்ராய்டு, கார்ல் யூங், ஆல்பர்ட் ஆட்லர், காரென் ஹார்னே, ஹாரி ஸ்டாக் சுல்லிவான், ஹெய்ன்ஸ் ஹார்ட்மேன். நனவு அனுபவங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்பவர்கள் நடத்தை கோட்பாட்டினர். நனவு அனுபவங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்பவர்கள் நடத்தை கோட்பாட்டினர். நனவு அனுபவங்களுக்கு எடுத்துக்காட்டு பசி, வலி, காயமடைதல், பொருள் வாங்குதல், பணம் கொடுத்தல் எக்ஸெட்ரா. நனவு அனுபவங்களுக்கு எடுத்துக்காட்டு பசி, வலி, காயமடைதல், பொருள் வாங்குதல், பணம் கொடுத்தல் எக்ஸெட்ரா. நனவிலி அனுபவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பவர்கள் உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினர். நனவிலி அனுபவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பவர்கள் உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினர். நனவிலி அனுபவங்களுக்கு எடுத்துக்காட்டு சிலரிடம் காரணமின்றி கோபப்படுதல், சிலரிடம் உடனே நட்பு கொள்ளுதல். நனவிலி அனுபவங்களுக்கு எடுத்துக்காட்டு சிலரிடம் காரணமின்றி கோபப்படுதல், சிலரிடம் உடனே நட்பு கொள்ளுதல். சிக்மண்ட் ஃப்ராய்டின் கருத்துக்களை முழுமையாக ஏற்காதவர்கள் கார்ல் யூங், ஆல்பர்ட் ஆட்லர். சிக்மண்ட் ஃப்ராய்டின் கருத்துக்களை முழுமையாக ஏற்காதவர்கள் கார்ல் யூங், ஆல்பர்ட் ஆட்லர். கார்ல் யூங், ஆல்பர்ட் ஆட்லர் ஆகியோரின் கோட்பாடு புதிய ஃப்ராய்டின் கோட்பாடுகள் எனப்படும். கார்ல் யூங், ஆல்பர்ட் ஆட்லர் ஆகியோரின் கோட்பாடு புதிய ஃப்ராய்டின் கோட்பாடுகள் எனப்படும். ஆல்பர்ட் ஆட்லர் தனிநபர் உளவியலை கூறினார். ஆல்பர்ட் ஆட்லர் தனிநபர் உளவியலை கூறினார். தாழ்வு சிக்கல் பற்றி கூறியவர் ஆல்பர்ட் ஆட்லர். தாழ்வு சிக்கல் பற்றி கூறியவர் ஆல்பர்ட் ஆட்லர். ஆல்பர்ட் ஆட்லர் ஃப்ராய்டின் உளப்பகுப்பாய்வு பள்ளியில் 1902 சேர்ந்தார். ஆல்பர்ட் ஆட்லர் ஃப்ராய்டின் உளப்பகுப்பாய்வு பள்ளியில் 1902 சேர்ந்தார். பகுப்பாய்வு உளவியல் பற்றி கூறியவர் கார்ல் யூங். பகுப்பாய்வு உளவியல் பற்றி கூறியவர் கார்ல் யூங். அகமுகன் புறமுகன் பற்றி கூறியவர் கார்ல் யூங். அகமுகன் புறமுகன் பற்றி கூறியவர் கார்ல் யூங். கார்ல் யூங் மனித ஆளுமை வளர்ச்சிக்கு தற்போதைய அனுபவங்களுக்கே முதலிடம் தருகிறார். கார்ல் யூங் மனித ஆளுமை வளர்ச்சிக்கு தற்போதைய அனுபவங்களுக்கே முதலிடம் தருகிறார். உளவியல் சிகிச்சை சொற்கள் தொடர்பு சோதனை செய்தவர் கார்ல் யூங். உளவியல் சிகிச்சை சொற்கள் தொடர்பு சோதனை செய்தவர் கார்ல் யூங். ஆட்லரின் ஆளுமை வளர்ச்சிக்கான 4 வகையான வாழ்க்கை முறைகள் ஆளும் வகை, போய் வருதல் வகை, தப்பித்தல் வகை, போராடும் வகை. ஆட்லரின் ஆளுமை வளர்ச்சிக்கான 4 வகையான வாழ்க்கை முறைகள் ஆளும் வகை, போய் வருதல் வகை, தப்பித்தல் வகை, போராடும் வகை. ஆட்லர் கொள்கையின் மூலம் உருவானது குழந்தை மையக் கல்வி, தனிநபர் கற்பித்தல் முறை. ஆட்லர் கொள்கையின் மூலம் உருவானது குழந்தை மையக் கல்வி, தனிநபர் கற்பித்தல் முறை. சிக்மண்ட் ஃப்ராய்டு ஆட்லரை முடிசூடிய இளவரசன், அன்பு மகன் என்று அழைத்தார். சிக்மண்ட் ஃப்ராய்டு ஆட்லரை முடிசூடிய இளவரசன், அன்பு மகன் என்று அழைத்தார்.
கார்ல் யூங்கின் பகுப்பாய்வு உளவியலின் முக்கிய கருத்துக்கள்: ஆன்மாவின் அமைப்பு, சுய இயல்பாக்கம், லிபிடோ மற்றும் ஆளுமை வளர்ச்சி, கனவுகள், நியூரோசிஸ், கார்ல் யூங்கின் சைக்கோதெரபி. கார்ல் யூங்கின் பகுப்பாய்வு உளவியலின் முக்கிய கருத்துக்கள்: ஆன்மாவின் அமைப்பு, சுய இயல்பாக்கம், லிபிடோ மற்றும் ஆளுமை வளர்ச்சி, கனவுகள், நியூரோசிஸ், கார்ல் யூங்கின் சைக்கோதெரபி. அறிவுசார் உளவியலாளர்கள்: எட்வர்ட் டால்மன், குர்ட் லெவின், ஜீன் பியாஜே. அறிவுசார் உளவியலாளர்கள்: எட்வர்ட் டால்மன், குர்ட் லெவின், ஜீன் பியாஜே. கல்வி தத்துவயியல் எதை கற்பிக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட கல்வி உளவியல் அதை எப்படி கற்பிக்க வேண்டும் என்று இயம்புகிறது என்று கூறியவர்கள் பிளேர் ஜோன்ஸ் சிம்ப்சன். கல்வி தத்துவயியல் எதை கற்பிக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட கல்வி உளவியல் அதை எப்படி கற்பிக்க வேண்டும் என்று இயம்புகிறது என கூறியவர்கள் பிளேர் ஜோன்ஸ் சிம்ப்சன். பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் என்றவர்கள் க்ரோ மற்றும் க்ரோ. பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் என்றவர்கள் க்ரோ மற்றும் க்ரோ. கல்வி உளவியல் என்பது கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை திறனின் முழு அளவையும் உள்ளடக்கியது என்றவர் ஸ்கின்னர். கல்வி உளவியல் என்பது கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை திறனின் முழு அளவையும் உள்ளடக்கியது என்றவர் ஸ்கின்னர். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.